வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் இந்த மார்கழி மாதத்தில் தொடர்ந்து பலன் தரும் பதிகங்கள் திருப்பாவை திருவம்பாவை தொடர்ந்து பல பதிகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து 6வது நாள் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். பகுதி 1ல் ஏற்கனவே இந்த மாதத்தோட மொத்த சிறப்பம்சங்களும் நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம அந்தந்த பகுதியில் வரதோட இணைச்சிருக்கோம். நீங்கள் முதல் வீடியோவில் ஓப்பன் பண்ணாலும் இப்போ வரைக்கும் போட்ட 6 வீடியோவும் பார்க்கலாம். 6வது வீடியோ ஓப்பன் பண்ணாலும் முதல் வீடியோலேருந்து எல்லாமே அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைச்சிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். பார்க்காதவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 எல்லாமே திருப்பாவை திருவம்பாவை ஒவ்வொரு நாளும் வரும். அதோடு சேர்த்து ஒவ்வொரு சிறப்பு தகவலும் பெருமாள் கோவில் ஆழ்வார்கள், ஸோ பெருமாள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அதை பற்றி நம்ம சிறப்பு தகவலில் சொல்லிகிட்டே வரும்போது இந்த மாதத்தோட சிறப்பு வழிபாடு அனுமன் ஜெயந்தி அதை போட்டிருந்தோம். ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, நல்ல வியூஸும் எனக்கு போயின்னு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். பகுதி 4வது நாளில் நம்ம மார்கழி 3, ஏன்னா பகுதி ஏன் 5 வருது மார்கழினா மார்கழி 4ங்கிறது மாத கணக்கு. நம்ம ஏற்கனவே சிறப்பம்சம் மொத்த மாதத்துக்கும் போட்டு அதுதான் பகுதி 1ல் வச்சுருந்தோம். ஸோ அதோடு சேர்த்து ஒரு சிறப்பு தகவலும் கொடுக்கலாம். ஏன்னா கோவில் பற்றின ஒரு வரலாறு, இல்லை கோவில் ஆழ்வார்கள் பற்றின வரலாறு, அதுக்கப்புறம் நம்ம பெருமாள் சம்பந்தப்பட்ட சிறப்பு தகவல்லாம் நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா சேனலில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அதனால் அதோடு சேர்த்து கொடுக்குறேன். இப்போ நம்ம பகுதி 7 மார்கழியோட 6வது நாள். இதில் சிறப்பு தகவல் என்னன்னா, முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் அவதரித்த ஊர் என்ன, அவர் எதனால் அவதரித்தார், அதை பற்றின தகவலை நம்ம வரலாறும் அட்டாச் பண்ணியிருக்கோம். வாங்க திருவம்பாவை பதிகம் பார்த்துட்டு அதோட உட்கருத்தையும் பார்த்துட்டு நம்ம வரலாறுக்கு போகலாம். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நாணமே போன திசைப்பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ. வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வர் கழல்பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திறவாய். ஊனே உருகாய் உனக்கே ஊரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். இதில் அழகா மாணிக்க வாசகர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. இந்த மொத்த திருவம்பாவுமே பார்த்தீங்கன்னாக்கா தோழிகள் ஒரு இயல்பாக சரளமாக பேசுவது போல இருக்கும். முந்தின இதில் என்ன சொன்னார், சரி அந்த தோழி என்ன சொல்கிறா, நான் நாளைக்கு பாரு நானே வந்து எழுப்புறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அது முடிச்சிருப்பார் இல்லையா. இப்போ அதுலேருந்து ஆரம்பிக்கிறாரு. நானே வந்து உங்களை எழுப்புவேன்னு சொன்னதே நீதான், ஆனாலும் இன்னும் நீ எழுந்த பாடும் இல்லை, நாங்களும் உன்னை கூப்பிட்ட பாட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனால் நீ அதுக்கும் வந்து செவி சாய்க்க மாட்டேங்கிற. நாம் போய் பார்க்குறோன்னு நினைக்கிறவர் யாருங்கிறத சிறப்பு சொல்கிறார் பாருங்க. நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்து ஆட்கொண்டலரும். நாம் அவரை தேடி போகனாலும் அந்த சிவபெருமானே நம்மளை வந்து ஆட்கொள்கிற அப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்கு நீ இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்கியே. அதோடு சேர்த்து இன்னமும் சொல்கிற பாருங்க, வான்வர் கழல்பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திறவாய். நாம மட்டும் இல்லை, அந்த அண்ட சராசரமே வானவர் முதல்லேருந்து அனைத்து ஜீவராசிகளும் தொழும் அந்த சிவன் நம்மளை வந்து தானே ஆட்கொண்டு அருளி. இதை வந்து மாணிக்கவாசகர் இன்னொரு பாட்டிலையும் சொல்லியிருப்பாரு, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான். அப்பேற்பட்ட சிறப்பம்சம் பொருந்தியவர் வந்து சிவபெருமான். ஸோ நீ வந்து சீக்கிரம் வா நாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பாட்டை முடிச்சிருப்பாரு. அதே தான் திருப்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்கன்னா, புல்லும் சிலமினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரறவும் கேட்டிலையோ பில்லா எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இதில் ஆண்டாள் நாச்சியார் கேட்குறாங்க அந்த தோழிக்கிட்ட, கோயிலில் பெருமாள் கோயிலில் சங்குநாதம் கேட்கலையா உனக்கு? புல்லும் சிலமினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரறவும் கேட்டிலையோ. ஒரே வந்து அந்த தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது பஜனை பாடிட்டு இருக்காங்க, பாடல்கள் ஓடிக்கிட்டு இருக்க, ஆனாலும் நீ பிள்ளா எழுந்திராய், நீ இன்னும் ஏஞ்சிக்காமையே இருக்க. நாம் யாரை போய் பார்க்க போகிறோம்? ஒரு அரக்கி விஷமுள்ள பாலை கொடுத்த அந்த அரக்கிக்கே எம்பெருமான் நாராயணர்
அவங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அவங்களையும் நல்வழிப்படுத்திய எம்பெருமான் நாராயணனை பார்க்க போகிறோம். நீ இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்க. அவர் மட்டும் இல்லை, உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அவரை உலகமே இந்த நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் நம்ம பாடலைனாலும் அவர் நமக்கு அருள் புரிவார். இருந்தாலும் அப்பேற்பட்ட நாராயணனை நாம போய் தொழ வேண்டாமா, பாட வேண்டாமா, எழுந்து வா அப்படின்னு சொல்லி நாச்சியார் இந்த பாடலை முடிச்சிருப்பாங்க. நம்ம இன்னைக்கோட சிறப்பு தகவல் என்ன? ஏன்னா நம்ம எல்லாரும் திருப்பாவை திருவம்பாவை எல்லாருமே போடுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பதிகமோ இல்லை அந்த கடவுளோட வரலாறோ இல்லை கோவிலோட வீடியோவோ இல்லாமல் நம்ம போட்டதில்லை. முடிஞ்ச வரைக்கும் இதில் கண்டிப்பாக 2 இல்லை 3 விஷயமும் நம்ம போட்டிருப்போம். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பொய்கை ஆழ்வார். ஏன்னா முதல்ல ஆழ்வார்கள் அவதரித்தவரே பொய்கை ஆழ்வார் தான் முதல் ஒருத்தர். ஏன்னா மொத்தமே 12. இதில் இன்னொருன்னா பொய்கை ஆழ்வார் தான், அதாவது ஆழ்வாரும் பெருமாளும் வேற இல்லை, ஒண்ணுதான் உலகுக்கு உணர்த்தியவங்க இந்த 3 ஆழ்வார்கள் தான். இதை பத்தின நம்ம பதிவை முந்தின மார்கழி 5ஆம் நாள் இதில் பதிவுல போட்டிருந்தோம். அதோட வீடியோவும் இதில் இருக்கும், நீங்க போய் பாருங்க. ஏன்னா அந்த மூவரோட வரலாறு சின்ன கதை தெரிஞ்சா உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஆழ்வார்களோட கதை உங்களுக்கு நல்லாவே புரியும். பொய்கை ஆழ்வார், போதத்தாழ்வார், பேயாழ்வார், இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்க, பெருமாளோட புகழ பாடி உலகுக்கு உணர்த்தி அவங்க பிரச்சனைகள்லேருந்து அவங்கள வெளிக்கொண்டு அவங்கள ஆன்மீக பாதையில் போக சொல்லி அப்படி வழி நடத்தி உலகுக்கு உணர்த்தியவள். இவங்க பெருமாளை மட்டும் பாடலை, சிவனை பற்றியும் பாடியிருக்கிறாங்க. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், அரியும் அரணும் ஒன்று. ஆழ்வார்களும் சைவ சமயத்தை பாடியுள்ளார்கள், சைவ சமயத்தில் இருக்கிறவங்களும் நாராயணா பாடியிருக்காங்க. இதுக்கு பல உதாரணம் சிவபெருமானே பல அற்புத திருவிளையாடல்கள் நிகழ்த்தியிருக்காரு. அதுவும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இப்ப பொய்கை ஆழ்வார் எங்க பிறந்தார் பார்த்தா, நகரங்களிலேயே சிறந்தது காஞ்சி மாநகரம். அதுல திருவெக்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க சொல்லிய வண்ணம் செய்த பெருமாள் கோவில், அதுக்கு ஒரு தனி வரலாறே இருக்கு, நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இதோட தொடர்ந்து ஆழ்வார்ல அதையும் நான் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். அந்த சொல்லிய வண்ணம் பெருமாள் திருக்கோயில் பக்கத்துல பொய்கைன்றது என்னன்னா இயற்கையாகவே ஊற்றெடுத்த ஒரு திருக்குளம், நாமளா கட்டினது கிடையாது. அதுதான் பொய்கை. தடாகம் என்றால் நம்ம தடுத்து நிறுத்தும் அந்த தண்ணி. அது அப்பேற்பட்ட இயற்கையே அவதரித்த அந்த திருக்குளத்துல தான் பொய்கை ஆழ்வார் பிறக்கிறார். அதனால அந்த பொய்கையில் அவருக்கு பிறந்ததுனால தான் அவருக்கு பேரே பொய்கை ஆழ்வார். இவர் என்ன பண்றாரு, இவரை பெருமாள் அனுப்பிச்ச காரணம் என்ன, நீ பூ உலகுக்கு போயிட்டு மக்கள் அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில வர்றதுக்கு ஆன்மீக பாதையில எப்படி போகணும், ஒழுக்கம்னா என்ன, அதை எப்படி கடைபிடிக்கணும், என்ன மாதிரி வழிபாடுகள்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புனவர் தான் பொய்கை ஆழ்வார். இவர் ஐப்பசி மாதம் திருவோணம் நட்சத்திரம் அன்று பிறந்தாரு. இப்போ பெருமாள் கையில சங்கு இருக்கும், சக்கரம் இருக்கும் இல்லையா. இவர் பாஞ்சஜன்ய ரூபத்தின் அவதாரமாக பிறந்தவர். பாஞ்சஜன்யம்னா சங்கு, சங்கின் அவதாரமாக எப்படி சக்கரத்தாழ்வார் ஒரு பேரு பெற்று அவருக்கு சக்கரத்தை கொடுத்து அவரோட கையிலே வச்சிருந்தா, அதே மாதிரி இவர் முதல் ஆழ்வாருக்கு இவருக்கு என்ன அவர் கொடுத்தாரு, சங்கின் அவதாரம். இவரு பிறந்து வளர்ந்து வாழ்நாள் முழுக்க பெருமாளுக்கு மட்டுமே கைங்கரியம் செய்து கொண்டிருந்த இவருக்கு ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸ்ரீரங்கத்துக்கும் போறார். அங்கிருக்கிற நாராயணம் வழிபட்டு மக்களுக்கு சிறந்த தொண்டு ஆற்றினார். இவர் தான் முதல்ல பாடினது சிவமும் ஒன்று அரியும் ஒரன். இதுல வரும் பாருங்க, அரண் நாரணன் நாமம் ஆண்விடை புல் ஊர்தி உரைநூல் மறை உரையும் கோயில் வரை நீர் கருமம் அழிப்பு அழிப்பு கையது வேல் நேமி உருவம் எரிகார் மேனி ஒன்று. இதுல சொல்றார் பாருங்க, முதல்ல அழிப்பு தொழிலை சொல்லுது சிவபெருமான். அவர் எங்க இருப்பார், கைலாயம். கையில என்ன வேல் வச்சிருப்பார், சூலாயுதத்தை வச்சிருப்பார். அவரோட கரிய நிறம் மேனி அழகா. அதுக்கப்புறம் எம்பெருமான் நாராயணனை பத்தியும் சொல்றார் பாருங்க, வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அக்காத பூங்கிடங்கி நீல்கோவில் பொன்னகரும் நான் கிடந்தும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடுமாம் இடர். பெருமாள் சிவனை பத்தி அப்படி பாடுறவர் பெருமாளுக்காகவே தானே அவதரிச்சார். பெருமாளுக்கு இந்த திருவெக்கா கோயில்ல இவர் பாடினது, ஏன்னா அவர் திருவெக்கால தான் பிறந்தார். இவர்
எப்படிலாம் பெருமாள் நமக்கு அருள் புரியாரா, நின்ற கோலத்துல, கிடந்த கோலத்துல, நடந்த கோலத்துல, எங்க எப்படி இருந்தாலும் குடுகுடுன்னு ஓடி நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு அழகா நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மார்கழி மாதத்துல அது மட்டும் இல்லாம இவரு பிற ஆழ்வார்களோடு சேர்ந்து 6 ஆலயத்தை மங்களாசாசனம் செய்த பெருமை இவருக்கு உண்டு, பொய்கை ஆழ்வார். அது மட்டும் இல்லாம முதல்ல பிறந்த ஆழ்வார் இவரும், பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் ஒரு காலத்திலேயே பிறந்தவர்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து சேர்ந்து ஒரு இடத்துல சேர்றாங்க. அதுதான் பழைய மார்கழி 5ல் அது பற்றின சின்ன தகவலும் கதையும் சொல்லியிருப்போம். ஸோ இந்த மார்கழி மாதத்தில் எம்பெருமான் நாராயண அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் நானும் வேண்டேன். கோவிலுக்கு போங்க. தனுர்மாத பூஜை 30 நாளும் பெருமாள் கோவிலில் தனுர்மாத பூஜை, அதாவது பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிச்சிருவாங்க. அதுதான் தனுர் பூஜை. கண்டிப்பாக கலந்துக்குங்க. அதில் நடக்கக்கூடிய அபிஷேக பொருள் ஏதாவது வாங்கி கொடுங்க. நமக்கு வசதி இருந்தால் ஒரு நாள் முழுக்க அபிஷேகத்துக்கு உண்டான செலவும் ஏற்றுக்கலாம், தப்பே இல்லை. அது அவர்களோட வசதி சௌகரியத்தை பொறுத்தது. என்ன மக்களே, இன்னைக்கு பகுதி 7 மார்கழி 6ஆம் நாளுக்குண்டான திருவெம்பாவை திருப்பாவை எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த பதிவை சிறப்பு தகவலும் நம்ம சொல்லியிருக்கோம். முதல் ஆழ்வார் பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்தது தொடர்ந்து அடுத்த ஆழ்வார் வரும். நன்றி.